இந்த பதிவுல பாருங்க, இந்த பதிவுல 2016ஆம் ஆண்டு பாருங்க, 2016ஆம் ஆண்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அசல் வினாத்தாள் இது. இதுல 137வது கேள்வி லெஃப்ட் சைடுல இருக்கு பாருங்க, 137வது கேள்வி. வாங்க இந்த கேள்வியை போடுவோம். கேள்வி படிக்கிறோம் பாருங்க. ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 2014 1,80,000. 1,80,000. அது ஒவ்வொரு ஆண்டும் 20% பெருகுமானால் 2016ஆம் ஆண்டு மக்கள் தொகை என்ன? இதுதான் கேள்வி. இதுல ஆப்ஷன் ஏ 2,40,000, ஆப்ஷன் பி 2,59,200, ஆப்ஷன் சி 2,55,000, ஆப்ஷன் டி 2,54,300. இந்த கேள்வி இது மாதிரி குரூப் 4ல அடிக்கடி கேட்கறாங்க. இந்த கேள்வி இங்க பாருங்க, 8th மேக்ஸ் ஸ்கூல் புக்ல இங்க பாருங்க, 8வது ஸ்கூல் புக் தமிழ் மீடியம் புக்ல 142வது பக்கத்துல 142வது பக்கத்துல இருக்குது. 8th ஸ்கூல் புக்ல கூட்டு வெட்டி என்ற தலைப்புல இருக்குது. பாருங்க, இது ஒண்ணும் இல்ல. இது மாதிரி கேட்டாங்கன்னா நம்ம கூட்டு வெட்டிக்கான ஃபார்முலா எடுத்துக்கணும். கூட்டு வெட்டிக்கு என்ன ஃபார்முலானா இங்க பாருங்க, P × 1 + R/100 the whole power n. நாம பதிவுல பார்த்துருப்பீங்க. தனி வட்டி போட்டோம், கூட்டு வட்டி போட்டோம். தனி வட்டிக்கு SI = PNR/100 போட்டோம். கூட்டு வட்டிக்கு P × 1 + R/100 whole power n. தனியா கூட்டு வட்டி காண்க, மொத்த தொகை காண்க, முதிர்வு தொகை காண்க அப்படிதான் கேள்வி பார்த்தோம். அதே ஃபார்முலா தான் இது. இது மாதிரி மக்கள் தொகை கேட்டாங்கன்னா இதுல 2 ரூல்ஸ் இருக்குது. பெருகுமானால் 1, அதிகரித்தால் அப்படின்னு கேட்டாங்கன்னா இங்க பிளஸ் போடணும். குறைந்தால், வீழ்ச்சி அடைந்தால்னா இங்க மைனஸ் போடணும். பிளஸ் இந்த பாரு, இந்த பிளஸ்க்கு பதில மைனஸ் போடணும். இங்க கேட்டுக்கிறது பெருகுமானால்னா அதிகரிக்குதுன்னு அர்த்தம். அதனால இந்த பிளஸ் ஃபார்முலா. இதுல பாருங்க, கேள்வியில ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 2014 1,80,000 இருந்ததுன்னா அதுதான் என்னது? P பிரின்சிபல் நட்டுங்க இல்லையா, அதுதான் P 1,80,000. 1,80,000. இங்க பாருங்க, சதவீதம் போட்டிருக்கு இல்லையா, 20% இதை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கணும். R = 20. அடுத்தது n வேணும் இல்லையா, n வேணுன்றதுனால இங்க பாருங்க, 2014ல 1,80,000 அவங்கெல்லாம் கேட்கறாங்கன்னா 2016ல கேட்கறாங்க மக்கள் தொகை. அப்ப 2015, 2016. அப்ப n = 2 ஆண்டுகள். இது அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அப்ப P இங்க பாருங்க, 1,80,000 1,80,000 பிராக்கெட்ல 1 + R 20. இங்க பாருங்க, R 20%. 20 / 100 the whole power n-க்கு பதில 2 போட்டுங்க. அவ்வளவுதான். இதை சுருக்கணும்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இங்க பாருங்க, இது அப்படியே எழுதிங்க. 1,80,000 1,80,000. இத ஒரு முழு எண்ணு, இது ஒரு பின்ன எண்ணு. ஏன்னா அடிக்காதீங்க, ஏன்னா இங்கேயும் 4 சைபர் இருக்கிறதுனால இதை அடிச்சோம்னா சிரமமாயிடும். அடிக்க அப்படியே போட்டோம்னா ஈஸியா அடிச்சுக்கலாம். அப்ப இங்க பாருங்க, இதை பெருக்குங்க. இப்படி ஒரு முழு எண்ணும் பின்ன எண்ணும் கூட்டணும்னா கிளாஸ் மல்டிப்ளை போடணும். இப்படி பெருக்கி இப்படி கூட்டணும். பதிலாம் பாருங்க போட்டிருப்பேன். 100 × 1 100. 100 ஒரு 20 கூட்டினா 120 ÷ 100. அவ்வளவுதான். 120 ÷ 100 போட்டு the whole square. அவ்வளவுதான். இப்ப இந்த 120 × 100 ஹோல் பவர்ல போட்டோம்னா இங்க ஒரு அடுத்த ஸ்டெப் 1,80,000 1,80,000 இந்த பிராக்கெட் ரிமூவ் பண்ணிட்டு இன்ட்டு போட்டுக்கலாம். ஒரு எண்ணை ஸ்கொயர் பண்ணா அதே இடத்துல பெருக்கும். x² = x × x, a² = a × அப்ப இது ஸ்கொயர்னா 120 ÷ 100 × 120 ÷ 100 இப்படி போடுவோம்.
இப்படி போட்டீங்கன்னா கடைசியா உங்களுக்கு எல்லாமே வந்து பெருக்கல் ஆகி போச்சு. மேலே கத்துலாம் தொகுதி, கீழே கத்து பகுதி. இங்க பாருங்க, இந்த 2 சைபர், இந்த 2 சைபர் சேர்த்து 4 சைபர். இந்த 4 சைபருக்கு இந்த பாருங்க 1 2 3 4 1,80,000 இல்லையா? இந்த 4 சைபர் அடி போட்டுரும். இந்த 4 சைபருக்கு 4 சைபர் அடிபட்டு போச்சு. மீதி இருக்கிறது என்ன ஆகுது? இங்க பாத்தீங்கன்னா 12 × 120 × 120 பெருக்குங்க. 120 × 120 எப்படி பெருக்கலாம்னா, இந்த சைபரை தனியா வச்சிருங்க. இந்த 2 சைபரை தனியா வச்சுட்டீங்கன்னா இங்க பாருங்க 12 × 12. அப்போ உங்களுக்கு ஸ்கொயர் தெரியும். 12 ஸ்கொயர் தெரிஞ்சா 144. தெரிஞ்சா போடலாம், தெரியல பெருக்கி போடுங்க. இங்க பாருங்க 12 × 12. அந்த ஸ்கொயர் டேபிளா படிச்சுக்கணும். 3 ஸ்கொயர்னா 9, 4 ஸ்கொயர்னா 16, 8 ஸ்கொயர் 8 8 64, 9 ஸ்கொயர் 9 81. அது மாதிரி 12 ஸ்கொயர்னா 12 144 வரும். அது பெருக்கி அமைக்கிற பாருங்க. 2 2 4, 1 2 2, 2 1 2, 1 1 1 கூட்டினீங்கன்னா 4 2 2 4 1 வந்துச்சா? 144 ஆயிடுச்சு. இப்ப 144 வந்துருக்கு இல்லையா? இது கூட இந்த 2 சைபர் போட்டுக்குங்க. நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா? 120 120 பேருக்குன்னா அந்த 2 சைபர் போட்டோம்னா 14,400. இப்ப இந்த 14,400 கிடைச்சிருக்குது. எடுத்து எதுவுமே கரெக்டா எழுதுங்க. 14,400 அதே மாதிரி பெருக்கணும். இங்க இன்ட்டு 18 பெருக்கணும் இல்லையா? கடைசியா அப்ப என்ன பண்றோம்னா, இதுக்கு என்ன பண்றான், இந்த 2 சைபரை தனியா வச்சுக்கலாம். அப்ப என்ன பண்ணோம், 144 × 18 இதை பெருக்கணும்னா ஆன்சர் கிடைக்கும். இப்ப பெருங்க. இது வந்து 8ஆம் ஏற்பாடு. பாருங்க 4 8 32க்கு 2 மீதி 3, 4 8 32 3, 35க்கு 5 மீதி 3, 1 8 8 8 3 11. அடுத்தது 1ஆம் ஏற்பாடு. 4 1 இங்க போடுங்க, 4 4 1 4, இங்க 4 1 4, இங்க 1 1 1, 140 144. அவ்வளவுதான். இதை கூட்டுங்க. 2 5 4 9, 4 1 5, 1 1 2 போட்டோம்னா அடுத்தது இந்த 2 சைடு தூக்கி போட்டுங்க. அவ்வளவுதான் ஆன்சர். 2,59,200. 2,59,200 ஆப்ஷன் பி தான் இதுக்கு விடை. இந்த கணக்கு ஒரு ஈஸியான கணக்கு. இது வந்து அடிக்கடி குரூப் 4ல கேட்கறாங்க. இது 2016ல கேட்ட கேள்வி. இது மாதிரி ஒரு மக்கள் தொகை கொடுத்துட்டு 2 ஆண்டுகள் கழித்து பெருகுமானால், இத்தனை சதவீதம் விகிதத்தில் பெருகுமானால்னா இந்த கூட்டு வட்டி ஃபார்முலா எடுத்து போடணும். பெருகுமானால்னு போட்டா, அதிகரித்தால்னா இங்க பிளஸ் போடணும். மக்கள் தொகை குறைந்தால், வீழ்ச்சி அடைஞ்சால்னா இங்க மைனஸ் போடணும். 2 ஸ்டெப்பு தான். இதை ஞாபகம் வச்சுங்க. இது வந்து ஒரு ஈஸியான கணக்கு. இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியலன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பதிவை பார்க்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு முக்கியமான கணக்கு பதிவில் சந்திப்போம்.